வணக்கம் எல்லாருக்கும். உங்களுடைய ராஜலட்சுமி நாராயணன் ஸ்ரீ கிருஷ்ணமாயா ஜோதிடத்திலிருந்து உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம பார்த்து கொண்டிருப்பது சனி பயிற்சிக்கான பலன்கள். எல்லா ராசிகளுக்கும் பார்க்க போறோம். இன்னைக்கு ரிஷப ராசிக்கான பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரை எல்லா ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வர இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக பாருங்க. இன்னும் இந்த ராசிக்கு இன்னும் போடலையா அப்படின்னு மேஷத்திலே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லா ராசிகளுக்கும் வரப்போகுது. ஸோ எல்லாமே பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் இந்த ராசிக்காரர்கள் இருப்பாங்க, கண்டிப்பாக அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது சம்மந்தமான தனிப்பட்ட கேள்விகள் இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். எங்களுக்கான யூடியூப் பேஜ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகத்திற்கான சந்தேகங்களும் கேட்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கான கன்சல்டேஷனுக்கும் கீழே கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும். ஸோ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சனி பயிற்சி அப்படின்பது எதற்காக இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத மேஷ ராசிக்கான பலன்களே சொல்லியிருந்தோம். சுருக்கமாக இதில் சொல்லிடுறேன். அதாவது 2 வருடம் சனி ஒரு இடத்துல இருந்து அந்த பலன்களை கொடுக்க போகிறார், பார்க்க போகிறார். அப்படிங்கிறதுனால மற்ற கிரக பயிற்சிகளை விட சனி பயிற்சிக்கு தனித்துவம் அதிகமாக இருக்கிறது. ஸோ அதனுடைய நன்மை தீமைகள் என்ன, அதில் என்ன பெட்டர்மெண்ட் இருக்க போது, இல்லை என்ன பிரச்சனைகள் இருக்க போகுது அப்படிங்கிறதா தனிப்பட்ட ராசிகளுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரிஷப ராசியை பொறுத்தவரை 10ஆம் இடத்தில் கர்மசனியாக இருந்த சனி இப்பொழுது லாப சனியாக கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சியாக போகிறார். ஸோ லாப சனி அப்படிங்கிறது சனி எந்த வகையிலும் பெருமளவு கெடுதல் செய்யாத ஒரு இடங்கள்ல 11ஆம் இடமும் ரொம்ப முக்கியமான இடம். ஸோ அதனால லாப சனி உங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இதுவரை நீங்க செய்யணும்னு நினைச்சு தவறி போயிட்டு இருந்த நிறைய விஷயங்களை இந்த பீரியட்ல உங்களுக்கு செய்வதற்கான பலத்தையும் அதற்கான பொருளாதார உதவியும் சனி கொடுக்க போகிறார். கடின உழைப்பை நீங்க கடந்த 2 வருடங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த 2 வருடங்கள் அதற்கான பலன்களையும் அதற்கான பொருளாதார முன்னேற்றத்தையும் அவர் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். அங்கிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறார். நீங்க பொதுவாக சனி 5ஐ பார்ப்பது சிறப்பல்ல அப்படின்னு சொல்லப்பட்டாலும் லாபஸ்தானத்துல இருந்து பார்க்கறதுனாலையும் அவர் உங்களுக்கு பாக்கியாதிபதிங்கிறனாலையும், ஏன்னா ரிஷபராசிக்கு பொதுவாகவே தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டு. ஏன்னா 9, 10க்குரிய சனி அப்படிங்கிறவருங்கிறதுனாலையும் உங்களுக்கு அவர் லாபஸ்தானத்துல 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல வந்து உட்கார்றதுனாலையும் வேலையில பதவி உயர்வு, பட்டம் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கண்டிப்பாக சனி 11ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறதுனால வேலை பளு கூடும். சில சங்கடமான வேலை பளு கண்டிப்பாக வேலையில இருக்கும்னாலும் அதை எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு பொசிஷன், பதவி, பட்டம் கொடுக்கப்படும். அப்படிங்கிறது பாசிட்டிவான விஷயமாகவே நீங்க பார்க்கலாம். இதுவரை வெகு நாட்களாக ஒரு 30ஐ கடந்தும் 90s கிட்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகாம இருக்கீங்க, ரிஷபராசியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணத்திற்கான நேரம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. 2ஆம் இடத்துக்கு குரு பயிற்சியாக போகிறார் 2025 பாதிக்கு பிறகு. அப்படிங்கிறதும் உங்களுக்கு அந்த விஷயத்துல பாசிட்டிவா தான் இருக்க போகுது. அதனால இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி பலன்கள்ல உங்களுக்கு திருமணம் அமையும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கலாம். அதே போல 2ஆம் திருமணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறவர்களுக்கும் கண்டிப்பாக இதுவரை அமையவில்லை அப்படின்னா ரிஷப லக்னக்காரங்களுக்கே அமையும், ரிஷப ராசிக்காரங்களுக்கு அமையும். நேத்து தான் ஒரு ரிஷப லக்னக்காரர் கிட்டத்தட்ட 45 வயதை நெருங்கியவர் முதல் திருமணம் என்ன செய்தும் அதை சரி பண்ண முடியலங்கும் பொழுது டைவர்ஸ் ஆகி குழந்தைக்காக பல நாள் வெயிட் பண்ணி இப்போ அதுவும் ஒத்து வராம இன்னொரு திருமணத்திற்காக அவர்களுடைய வீட்டிலேயே அரேஞ்ச் பண்ணி அவரை கூட்டிட்டு போயிருக்காங்க ரிஷபராசிக்காரர். நிச்சயமாக அமையும், நல்லபடியா போயிட்டு வாங்க. நான் தான் பொருத்தம் பார்த்து கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாமே அமையக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது நல்ல நிலைமையிலேயே இருக்கு. சனி உங்களுக்கு ராஜயோகாதிபதி, அதாவது ஒரு கேந்திரத்துக்கும் திரிகோணத்திற்கும் உரியவர். அதனால சனி பொதுவாக உங்களை கெடுக்க மாட்டார். ஸோ அந்த விஷயத்துல உங்களுக்கு லாப சனி நன்மைகளை கொடுக்க போகுது. சனி உங்களை பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால மட்டும் சற்று வேலை வரும் கூடும். இப்ப பாத்துட்டீங்கன்னா ஆக்சுவலி ரிஷபராசி கடந்த வருடம், அதாவது மே மாசத்துல இருந்து குரு பயிற்சிக்கு பிறகு மே, ஜூன், ஜூலை அந்த பீரியட்ல இருந்தே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்கீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா குரு உங்களோட தலைமையில தான் உட்கார்ந்துருக்காரு, ரிஷபத்துல தான் உட்கார்ந்துருக்காரு. குரு அமர்ந்திருக்க கூடிய வீடு அப்படிங்கிறது எப்பொழுதுமே சற்று பாரத்தை அதிகமாக சுமக்க வேண்டிய நிலைமை அப்படிங்கிறது இருக்கும். நீங்க ரிஷப ராசி அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு சந்திரன் மேல குரு போறார். சந்திரன் உங்களுக்கு உச்ச சந்திரன், பாவத்துவம் அடையாத சந்திரனா இருந்தா இந்த ஸ்ட்ரெஸ் பாசிட்டிவான ஸ்ட்ரெஸ்ஸா மட்டும் இருந்திருக்கும். இதுவே பாவத்துவம் அடைந்த சந்திரனாக இருந்திருந்தால், அதாவது சனி ராகு சேர்க்கை, சனி ராகுனுடைய பார்வை, அந்த அமாவாசை சந்திரனாக இருப்பது, சரிங்களா, இந்த மாதிரி எல்லாம் இருந்திருந்தது அப்படின்னா இந்த பலன்கள்ல வேற வித்தியாசமான, அதாவது கொஞ்சம் கஷ்டங்களையும் கொஞ்சம் டிப்ரெஷன் அதிகமாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதுல இருந்து ஓரளவுக்கு தீர்வு செப்டம்பருக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 2025 செப்டம்பருக்கு பிறகு கிடைக்கும் அப்படிங்கிறதையுமே எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது. 2025
2025 ஆவணிக்கு பிறகு, அதாவது ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் பீரியட்லாம் சனி வக்ரமாவார். ஸோ அந்த பீரியட்ல கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் நன்மையை தான் செய்வார் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கான நல்ல விஷயம். ஸோ ரிஷபத்திற்கு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறதுனால பெரிய வருத்தங்கள் எதுவும் வைத்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இதுவரை ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே போல வியாபாரம் செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கும் இது ஒரு நல்ல அமைப்புல இருக்கும். சனி மட்டும் உங்களுடைய சுய ஜாதகத்துல பங்கப்படாத முறையில நல்ல நிலைமையில, அதுவும் சுபத்துவம்லாம் அடைஞ்சிருந்திருந்தாலோ ஆட்சி உச்சம் அடைஞ்சிருந்தாலோ நிச்சயமான நல்பலன்கள் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு கூறிக்கொண்டு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்கிறதா தான் இருக்கு ரிஷபத்திற்கு. ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப நெகட்டிவான பலன்கள் சொல்றதோ உங்களுக்கு பரிகாரங்கள் கொடுக்க வேண்டியதோ எந்த அவசியமே ஏற்படலை. ஸோ அதனால ரிஷபத்திற்கு பாசிட்டிவான பலன்கள் தான் இருக்கு அப்படிங்கிறத டெஃபினட்டா சொல்லலாம். நீங்க இந்த பீரியட்ல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாகவே ரிஷபராசிக்கு நான் சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஸ்ரீரங்கம் போயிட்டு வருது. ஏன்னா சுக்கிரனுடைய ஸ்தலம் அப்படிங்கிறது ஸ்ரீரங்கமாக இருக்கிறதுனாலையும் உங்களுடைய லக்னாதிபதியான சுக்கிரனை வலுப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறதுனாலையும் ஸ்ரீரங்கம் போயிட்டு வருது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், என்னன்னா உங்களுக்கு லக்னத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணும்போது எல்லாமே உங்களுடைய 6ஆம் இடமும் சேர்ந்து வேலை செய்யும். ஏன்னா லக்னாதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்தான துலாத்திற்கும் உடையவர் இல்லைங்களா? ஸோ அதனால நிறைய ரிஷபராசிக்காரங்க, ரிஷப லக்னக்காரர்கள் பர்டிகுலரா லைஃப்ல ஒரு பெட்டர்மெண்ட் பார்க்கும்போதும் ஒரு பெரிய நோய் அல்லது ஏதாவது ஒரு கடன், ஒரு சின்ன சின்ன விபத்துகள் இதெல்லாம் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பீரியட்ல வண்டி வாகனங்கள் இயக்கும் போது மட்டும் கொஞ்சம் காஷனா இருங்க. ஓரளவுக்கு போஷாக்கான உணவுகளை எடுத்துக்கலாம். பட் ரொம்ப சுலபமாக சுகர் வர்றது, அந்த மாதிரியான பிபி வரக்கூடியது எல்லாமே அமைப்பு ஏற்படும். ஏன்னா அந்த 1-6 கனெக்டிவிட்டினால தான் ரிஷபராசி ரிஷபலக்னக்காரங்களுக்கு அமையும். ஸோ அதனால அந்த விஷயத்திலையும் கொஞ்சம் காஷனா இருங்க. பொதுவாகவே உங்களுக்கு சுகர் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. சனி மீனத்துல இருக்கும் போது கால் சம்பந்தமான பிரச்சனைகளை நிறைய பேருக்கு கொடுப்பாரு. உங்களுக்கு சுகர் அதனால கால் சம்பந்தமான பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அந்த விஷயத்திலையும் கொஞ்சம் காஷனா இருங்க. வியாபாரங்களை விரிவுபடுத்தலாம், தாராளமாக விரிவுபடுத்தலாம். ஆனா யாரை நம்பி விரிவுபடுத்துறீங்க அப்படிங்கறத கொஞ்சம் காஷனா பாருங்க. உங்களுடைய தலையீடு இல்லாமல் உங்களோட பிசினஸ்க்குள்ள யாரும் வர வேண்டாம் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ரிஷபம் வந்து ஓரளவுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்களை நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு லக்னம் தான். ஏன்னா இவருக்கு 2ஆம் அதிபதியா வரக்கூடியது புதன், 11ஆம் அதிபதியா வரக்கூடியது குரு அப்படிங்கிறதுனால நல்லதா இருக்கும். ஆனால் உங்களுடைய 11ஆம் அதிபதி 2க்கு செல்லக்கூடிய அடுத்த வருட குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு நல்ல தனலாபத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத மறந்துடாம இந்த பீரியட்ல நீங்க நல்லா வந்து உழைப்பை வந்து போட மறந்துடாதீங்க. 2025ல நீங்க உழைக்கிறது 2025 கடைசி 26 முழுவதுமே உங்களுக்கு நல்ல பலன்களை, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவே அமையும். அதனால அந்த விஷயத்துல நீங்க வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாவே நீங்க வந்து இருக்கலாம். இதோட முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சனி இருக்கக்கூடிய இடத்திற்கு 10ஆம் இடத்துக்கு ராகு வரப்போகிறார். ஸோ ராகு என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் தூண்டி விட்டு சிதறடிக்கக்கூடிய தன்மை உடையது அப்படிங்கிறதுனாலதான் யாரை நம்பி பிசினஸ் ஒப்படைக்கிறீங்கன்னு கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படிங்கிறது நான் சொன்னேன். தாராளமாக நீங்க நண்பர்களோட சேர்ந்து பண்ணலாம். பட் ஸ்டில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே தாய்ப்பாசம் மற்றும் சகோதர பாசம் மிக்கவர்கள். இவர்கள் தாயினுடைய கண்ட்ரோல்லே சகோதரர்களுக்கு கொஞ்சம் அதிகம் செய்யறவங்களா இருப்பாங்க. செவ்வாய் கெட்டு போயிருந்தா இதுக்கு ஆப்போசிட்டாகவும் இருப்பாங்க. பட் பொதுவாக ஒரு 80% பேர் இப்படித்தான் இருப்பாங்க. தாய் கூட பிறந்த சகோதரிகள், அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, சகோதரிகளுக்கு நிறைய செய்யணும்னு நினைப்பாங்க. அது எல்லாமே இந்த பீரியட்ல உங்களால செய்ய முடியும். எனினும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெட்டர்மெண்ட் இருக்கும் அப்படிங்கறதையும் மறந்துடாதீங்க. இந்த பீரியட தனலாபம் சம்பாதிக்கிற விஷயத்துல பர்டிகுலரா பிசினஸ் தொடங்கிருக்கீங்க அப்படின்னா மறக்காதீங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி எப்பயுமே 7 சனியினுடைய எல்லா வீடியோலயும் சொல்றதுதான், முதல் சுற்று சனி அப்படிங்கிறது 30 வயதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். 2ஆம் சுற்று, அதாவது 30லிருந்து 60 வயதிற்குள்ளாக இருப்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த 2ஆம் சுற்று சனி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து பொங்கு சனி, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கும். ஏன்னா சனி வந்து கர்ம சனியாக இருக்கிறார். அவர் அஷ்டம சனி முடிஞ்சு பாக்கி சனியாக இருந்ததுல இருந்தே நிறைய நன்மைகளை உங்களுக்கு செஞ்சுட்டு தான் இருந்திருக்கார். ஜாதக தசாபக்திகள் உட்பட்டு நிறைய நன்மைகளை செஞ்சுட்டு தான் இருக்கார். ஸோ அதனால இந்த பீரியடை கொஞ்சம் ஃபோக்கஸ்டா சரியான முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு பிராண்ட் ஆயிடும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்க பிறந்தவர்கள் நிறைய பேர் அவர்களுடைய துறையிலேயே அவர்களுடைய பேர் சொன்னா தெரியும், அவங்களோட பிராண்ட் சொன்னா தெரியும் அப்படிங்கிறதான். உதாரணமா சொல்லணும்னா ஷாருக் கான், நயன்தாரா போன்றவர்கள் எல்லாருடைய ஜாதகத்திலுமே பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு ராகு வந்து வெகு வலுவாக இருப்பார். ஷாருக் கான் வந்து சிம்ம லக்னம்,
அவருக்கு 10ஆம் இடத்துல ரிஷபத்திலே ராகு வந்து வலுவாக அமர்ந்திருப்பார். ஸோ அந்த வகையில உங்களுக்கு இப்ப கும்பத்துக்கு ராகு வர்றது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல நன்மையே கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். 2025 மே மாதம் ராகு கேது பயிற்சியில உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு ராகு வரப்போகிறார். அதனால கண்டிப்பாக உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து பெருமளவு வளர்ந்து நீங்க ஒரு பிராண்டா கன்வெர்ட் ஆகுறது, இது வரைக்கும் ஸ்மால் ஸ்கேல்ல பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது பெட்டர்மெண்ட் ஆகுறது எல்லாமே பண்ண முடியும். தொழில் ரீதியாகவும் வேலையிலையும் இருக்கக்கூடியவர்கள், வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் கூட அந்த இடத்துல அவர்களுக்கான பதவி பட்டம், இதுதான் நான் வந்து லாபசனியாகவும் அவர் கொடுக்க போகிறான்னு சொன்னேன். ராகுவும் அதை தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். இல்லை ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா 4ல் வரக்கூடிய கேது. நான் அதான் சொன்னேன், மனைவிக்கும் அம்மாவுக்கும் சேர்ந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இது பெண்ணாக இருந்தால் கணவன் தாய் வீடு அப்படின்னு எடுத்துக்கோங்க. 4ஆம் இடத்தில் வரக்கூடிய கேது கொஞ்சம் உடல் நலத்தையும் தாயாரோட உடல் நலத்தையும் தாயாரோட உணவு நிலைமையும் பாதிக்கத்தான் செய்வார். படிக்கிற குழந்தைகள் என்னதான் படிச்சாலும் எக்ஸாம்ல பெர்ஃபார்ம் பண்றதுல சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துருவார். ஸோ இந்த விஷயத்துலலாம் நீங்க காஷனா இருக்கணும். மைனஸா ஏதாவது சொல்லணுமா அப்படின்னா இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய அடுத்த 2.5 வருடங்கள்ல இது மாத்திரம் தான் மைனஸா இருக்கும். பர்டிகுலரா கடைசியினுடைய 2027ல வரக்கூடிய குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 11ஆம் அதிபதி குரு 3ஆம் இடத்துல உச்சமாவார். ஸோ அந்த பீரியட்ல தான் நீங்க தாயா தாரமா அல்லது கணவனா தாய் வீடா அப்படிங்கிற போட்டியில கொஞ்சம் தடுமாறுவீங்க. அந்த பீரியட்ல தான் அது சம்பந்தமான பிரச்சனைகளும் பார்ப்பீங்க. இது வந்து தசாபக்திகள் நல்லா இருக்கு, உங்களுக்கு பெருமளவு பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது. பட் இதுவே ரிஷப லக்னமா இருந்து நீங்க குருதசை அந்த மாதிரியான தசைகளை உள்ள கொண்டு போறீங்க அப்படின்னா, குருதசை பர்டிகுலரா நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதனால சூரிய தசை குருதசை நடப்பவர்கள் தாயினுடையும் தாரத்தினுடையும், அதாவது கணவனும் மனைவியும் ஸ்பௌஸோட ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் காஷனா பார்த்துக்கோங்க. மற்ற நிலைமைகள்ல இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை கொடும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்துல கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணில் தாராளமாக நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஆஃபீஸ் டைம்ல மெசேஜ் பண்ணுங்க. முடிந்த அளவு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கிடைச்சிடும். கண்டிப்பான உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கான ஆலோசனை அப்படிங்கிறதும் வழங்கப்படும். நன்றி. ராதே கிருஷ்ணா.